ஆகா, காலையிலே தலை குளிச்சது அப்படியே இருமா இருக்குது. இப்படி சூடா பஜ்ஜியும் வடையும் அப்படியே ஒரு டீயும் குடிச்சா நல்லா இருக்குமே. கலா கலா, என்ன பண்ற? சொல்லுங்க அத்தை, என்னத்த வேணும்? ஒரே தலை வலியா இருக்குது, தலைக்கு வேற குளிச்சுட்டேன். சரி, போய் சூடா காப்பியும் 2 வடையும் போட்டு வா. சரித்த சரித்த. இல்லை சொன்னதும் போயிட்டா. பாப்போம் என்ன கொண்டு வரான்னு. இந்தாங்கத்த காப்பி. கொண்டா கொண்டா. அருமையா இருக்குமா காப்பி, அருமையா இருக்கு. வடை கேட்டேன். வடை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன் தே. வடையா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கியா? ஆமாத்தே, நீங்க 2 வடை கேட்டீங்க, அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஊட்டி ஆன்லைன்ல? 180 ரூபாத்த. என்னது 2 உளுந்த வடை ஆன்லைன்ல 180 ரூபாயா? நீ காசுன்னு உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வரியா? அது 2 வடைக்கு போய் எண்ணெய், கரண்ட் பில்லு, கேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நான் பாத்திரத்தை விளக்கணும், உங்களுக்காக ஒரு 2 வடை சுட்டு டயர்ட் ஆயிருப்பேன். ஏன் 2 வடை சுடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆடி? சரி, இப்போ பஜ்ஜியாவது போட வேண்டியது தானே. பஜ்ஜிக்கு பாத்திரம் கழுவ வேண்டாமா? 2 பஜ்ஜினாலும் எண்ணெயை காய வைக்கணும், ஊற்றணும். அது எதுக்கு தான் நச நசன்னு வேலை? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுக்க போறான். அடியே, 150 ரூபா செலவு பண்ண என்னென்ன வாங்கலாம் தெரியுமா? 150 ரூபாய்க்கு 1 லிட்டர் 2 லிட்டர் எண்ணெய் வாங்கலாம். அது இல்லாம எத்தனை பச்சை சுடலாம் தெரியுமா? 150 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு கடையை போட்டு ஓட்டிடலாம், பச்சை கடை. அம்மா தாயை, உங்ககிட்ட ஒரு பச்சை கடைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறியா? இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இந்த கத்துறீங்க? கேடத்துக்கு ஒன்றும் பண்ணலையோ? ஒரு 2 பச்சை தண்ணி கேட்டேன், இல்ல ஒரு 2 வடை, ஒரு பருப்பு வடை, ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம். சரி, வடையோ பருப்பு வடையோ போடுறதுக்கு நேரம் ஆகும். 2 பச்சையோ 2 வாழைக்காய் அறுத்து, இல்லை உருளைக்கிழங்கு இருக்கிறத ஒரு 2 சூடா போட்டு தந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு கேட்டதுக்கு இப்படி 180 ரூபா போட்டு ஆன்லைன்ல போட்டிருக்கிய. காசு எங்கே இருந்து வருது? இப்படி போடலாமா? ஒரு பணத்தை வேஸ்ட் ஆக்கலாம். இப்போ டிங் டாங் அப்படின்னு சவுண்டு கேட்கும். வடை வேணும்னா வாங்கி தின்னுங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணுங்க. அடியே, கேன்சல் பண்ணா அந்த காசு திரும்ப வந்துருவானா? அதெல்லாம் தர மாட்டாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. அடியே, கேன்சல் பண்ணாலும் காசு வராதுன்னு ஏட்டி 2 வடைக்கு 180 ரூபாயாட்டி, ஒரு வடை 90 ரூபாயாட்டி. உங்க என் பேரன் பேத்தி காலத்துல விற்கிற விலைவாசியை இப்ப வித்துருக்கானுங்க. அது இப்ப ஏமாறுறியடி, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கத்துற வெள்ள என்கிட்ட வச்சுக்காதீங்க. இப்ப டிங் டாங்னு சவுண்ட் வரும். வடை வேணா வாங்கி தின்னுங்க, இல்லைன்னா இப்படி இருங்க. ஐயோ, என்ன திமிரு பிடிச்சவளா இருக்க? 2 வடையை போய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்காள். இன்னைக்கு வரட்டும், ஏமா வரட்டும். ஒரு இளவு கேட்க கூடாது. சி, இப்படி ஒரு பொம்பளையா